செமிக்காதோ? செமிக்கும், ஆனால் உட்கார்ந்து முறைப்படி சாப்பிடுவதுதான் சுன்னத், அதுதான் ஒழுக்கம். அட ஓப்பா, எனக்கு சாப்பாடே வேண்டாம். தம்பி, ஒன்னு சொல்றேன்னு கோச்சிக்காதீங்க. நின்றுகிட்டு குடிக்க கூடாது. ஏன்? நின்று கொண்டு குடிச்சா உள்ளே இறங்காதோ? இறங்கு, ஆனால் ஒழுக்கம் என்று ஒன்று இருக்குது இல்லையா? அட ஓப்பா, ஒழுக்கமாது புழுக்கமாது. நான் தண்ணீரே குடிக்கிறப்பா. தம்பி, எங்க கிளம்பிட்டீங்க? தம்பி, எங்க கிளம்பிட்டீங்க? பள்ளிக்கூடத்திற்கு படிக்க போகிறேன். ரொம்ப நல்ல. அப்படியா? ரொம்ப நல்லது. பள்ளிக்கூடம் போறதுன்னு முடிவு பண்ணிட்டீங்க. ஒரு யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டா நல்லா இருக்குமே. ஏன்? யூனிஃபார்ம் போடாட்டா படிப்பு மண்டையில ஏறாதோ? ஏறும், ஆனால் டிசிப்ளின் என்று ஒன்று இருக்குது இல்லையா? அட ஓப்பா, டிசிப்ளினாது குசிப்ளினாது. நான் பள்ளிக்கூடமே போகலப்பா. தம்பி, பள்ளிக்கூடம் போறேன்னா வேற எங்க போறீங்க? பள்ளியாசலுக்கு சொல்ல போறேன். மாஷா அல்லாஹ், எத்தனையோ பேர் பள்ளியின் திசையே தெரியாம இருக்கும் போது தொலை கிளம்பிட்டீங்க. ரொம்ப நல்லது, பாராட்டலாம். ஆனால் என்ன ஆனால்? அல்லாஹ்வுக்கு முன்னாடி நிக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க. தலையை மறைத்து தொழுதா நல்லா இருக்குமே. ஏன்? தொப்பி போடாட்டா தொழுகை சேராதோ? வானத்துல ஏறாதோ? ஏறு, ஆனால் ஒழுக்கம் என்று ஒன்று இருக்குது இல்லையா? அட ஓப்பா, ஒழுக்கமாது புழுக்கமாது. நான் தொழுகவே போகலப்பா. தம்பி, கொஞ்சம் நில்லுங்க. இது என்ன முடிவு? பச்சா குடுமி சரிச்சா மொட்டைங்கிற கதையாவுல இருக்கு. நான் என்ன சொல்லிட்டேன்னு கோச்சிக்கிறீங்க. உட்கார்ந்து சாப்பிட சொன்னேன், சாப்பாடே வேணாம்னு போயிட்டீங்க. யாருக்கு நஷ்டம்? உனக்குத்தான் நஷ்டம். சரி, உட்கார்ந்து தண்ணீர் குடிக்க சொன்னேன், தண்ணீரே வேணாம்னு போயிட்டீங்க. யாருக்கு நஷ்டம்? உனக்குத்தான் நஷ்டம். சரி, யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு பள்ளிக்கூடம் போக சொன்னேன், படிப்பே வேணாம்னு போயிட்டீங்க. யாருக்கு நஷ்டம்? உனக்குத்தான் நஷ்டம். தலையை மறைத்து தொலை சொன்னேன், தொழுகையே வேணாம்னு போயிட்டீங்க. யாருக்கு நஷ்டம்? உனக்குத்தான் நஷ்டம். நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அருமை தோழர்களும் தலையை திறந்து கொண்டு தொழுததாக ஒரு குறிப்பில் கூட இல்லை. அதுக்கு மாறாக நபி அவர்கள் தொப்பி அணிவார்கள், பல நேரங்களில் வெண்மையான தொப்பி அணிவார்கள் என்றும் பல நபி மொழிகளில் வந்துள்ளன. எனவே தொப்பி என்பது முஸ்லிமின் கலாச்சார சின்னமாகும். அதை நாம் அனைவரும் அணிய வேண்டும் என்பதே என் எண்ணம். அப்படியா? சரி, இனிமே உட்கார்ந்து சாப்பிடுவேன், உட்கார்ந்து தண்ணீர் குடிப்பேன், பள்ளிக்கூடத்திற்கு யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு படிக்க போவேன், பள்ளியாசலுக்கு தொப்பி அணிந்து தொழுக போவேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.